எலெக்ஷன் கமிஷன்ல ஒரு முக்கியமான ஒரு ஆப் லான்ச் பண்ணிருக்காங்க. அதுவும் முன்னே எலெக்ஷன்ல இருந்தது. அதோட பேரு சிவிஜில் ஆப். அந்த ஆப் மூலமா நம்ம எலெக்ஷன் டைம்ல ஏதாவது சம்பவம் நடக்கிறது அதுக்கு நம்ம ரிப்போர்ட் பண்ணணும்னா கூட எனி பர்சன் யாராவது அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிருக்காங்களோ அவங்க அதுல போட்டோ வீடியோ அதெல்லாம் நம்ம அனுப்பிச்சிடலாம். அதுல வித்தின் 100 மினிட் 100 மினிட்க்கு உள்ளே அந்த மாதிரி ரிப்போர்ட் பண்றதுக்கு எலெக்ஷன் கமிஷன் அது இது பண்றாங்க, ரிவ்யூ பண்றாங்க. ஆல்சோ இதுல நம்ம ரிப்போர்ட் பண்ணும்போது நம்ம அனோனிமஸா அதுல இருக்கலாம், அதுவும் வாய்ப்பு அதுல இருக்கிறது. ஸோ நம்ம பேரு நம்ம போன் நம்பர் யாருக்கு தெரியக்கூடாது அந்த மாதிரி ஒரு நம்ம ஃபீல் பண்ணோம்னாக்கா அந்த அனோனிமஸ் முறையில் அதுல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதுல நம்ம ஜிபிஎஸ் ஸ்டாம்பிங் டைம் ஸ்டாம்பிங் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். எந்த இடத்துல இருந்து அந்த போட்டோ வீடியோ எடுத்திருக்காங்க, எந்த டைம்ல எடுத்திருக்காங்க, அது ஆட்டோமேட்டிக் அதுல டைம் ஸ்டாம்ப் ஜிபிஎஸ் ஸ்டாம்பிங் ஆயிடும். நம்ம எஃப்எஸ்டி எஸ்எஸ்டி டீமுக்கு தேவை இருந்தா நம்ம டிஸ்ட்ரிக்டோட கண்ட்ரோல் ரூம்ல இருந்து அவங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அவங்க உடனே அதுல ஆக்ஷன் எடுத்துருவாங்க. அதே மாதிரி நம்ம 1950 ஸ்டேட் கண்ட்ரோல் சென்டர், டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் சென்டர் இது மாதிரி இதுல நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட எனி கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கலாம். எந்த நம்பருமே நமக்கு தெரியலனா கூட 1950 இஸ் ஒன் நம்பர். நம்ம எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறோமோ அந்த டிஸ்ட்ரிக்டோட எஸ்டிடி கோட் போட்டுட்டு 1950க்கு நம்ம கால் பண்ணும்போது அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற கால் சென்டர்ல அது போய் சேரும். நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுல அட்டெண்டன்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அதுக்கு பதிலும் கொடுப்பாங்க. பதில் பண்ணிட்டு அப்புறம் ஸ்கேல் அப்பும் பண்ணுவாங்க. அது டிஓக்கு போனோமா ஆர்ஓ கிட்ட போனோமா அதுவும் அவங்க அலோகேட் பண்ணி பண்ணுவாங்க. அதுவும் நாங்க மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுவரைக்கும் ஸ்டார் கேம்பெயினர் நம்ம 648 ஸ்டார் கேம்பெயினர் பாசஸ் நம்ம இஷ்யூ பண்ணிருக்கோம். சோ இது 20 மார்ச்ல இருந்து நம்ம ஆரம்பிச்சுட்டு 27 மார்ச் இதுதான் கடைசி நாள். சோ இன்னைக்கு கடைசி நாள் ஸ்டார் கேம்பெயினர் அப்ளிகேஷன் நம்ம கிட்ட கொடுக்கலாம். அதுக்கு நான் வந்துடுறேன். ஸ்டார் கேம்பெயினர்ஸ்க்கு என்ன ரூல்ஸ் இருக்கு, அவங்களோட என்ன ப்ரிவிலேஜஸ் இருக்கு, அப்புறம் அவங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் இதெல்லாம் எங்கே போகும் அந்த மாதிரி ரொம்ப கிளியரா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. மெயின்லி அது நான் ஷேர் பண்றேன். ஓகே, இது நான் முடிச்சிட்டு சொல்றேன். எம்சிஎம்சி சர்டிபிகேஷன் 31 கொடுத்துருக்கோம். இது எம்சிஎம்சி சர்டிபிகேஷன்னாக்க அவங்க ஏதாவது மீடியால அட்வர்டைஸ்மெண்ட், பிரிண்ட் மீடியால சரி, வீடியோ ஆர் எனி எலக்ட்ரானிக் மீடியால கொடுக்கணும்னாக்க எம்சிஎம்சி சர்டிபிகேஷன் எடுக்கணும். அதுல 31 கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நாங்க நிறைய இந்த பப்ளிக் ப்ராப்பர்ட்டில பிரைவேட் ப்ராப்பர்ட்டில வேற பெயிண்டிங் எல்லாம் பண்ணக்கூடாது. பப்ளிக் ப்ராப்பர்ட்டில கண்டிப்பா பண்ணக்கூடாது. பிரைவேட் ப்ராப்பர்ட்டில பண்ணும்போது அவங்களுடைய ஒத்துழைப்பு எடுத்து தான் அது பண்ணலாம். ஸோ அது மாதிரி எங்கெங்க நமக்கு ரிக்வெஸ்ட் வந்திருக்குதோ நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாம் டிஓ தலைமையில ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ரிமூவல் பார்க்கும்போது 3,16,151 316,151 பப்ளிக் ப்ராப்பர்ட்டில இருந்து நாங்க அந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிருக்கோம். பிரைவேட் ப்ராப்பர்ட்டில இருந்து அது மாதிரி பிரைவேட் பர்சன்ஸ் டிஓ ஸ்டாஃப் கிட்ட சொல்லிப்பாங்க. அதுல 1,16,342 116,342 நாங்க ரிமூவ் பண்ணிருக்கோம்.